நான் சொல்ல விரும்பல. மும்மொழி, இந்தி எதிர்ப்பு, நிதி பிரச்சனை இதையெல்லாம் மையப்படுத்தி திமுக போராட்ட அரசியலை கையில் எடுத்திருக்காங்க. அது மக்கள் மத்தியில பேசு பொருளாயிருக்கு சார். ஆமா. ஆனா அது வெற்றியை தேடி தராது. ஏன்னா மக்கள் ஹிந்தி கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எல்லா மொழியும் கற்றுக்கணும்னு பார்க்குறாங்க. நிறைய மொழி கற்றுக்கணும்னு பார்க்குறாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆந்திரா மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு நான் 10 மொழி சொல்லி தரப்போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லாரும் அதை நோக்கி நகர்ந்துட்டு இருக்காங்க. தமிழக மக்கள் 55% மேல மோர் தென் 55% அதில் தே ஆர் இன்டெலிஜிங். ஏதோ ஒரு மொழி கற்றுக்கிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட 20% மேல தமிழ்நாடு நான் ரொம்ப கம்மியாக சொல்றேன் உங்களுக்கு புரிதலுக்காக. தமிழை தாய்மொழியாக கொள்ளாதவர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. தெலுங்கு பேசுறவங்க, கன்னடம் பேசுறவங்க, மலையாளம் பேசுறவங்க அவங்க எல்லாருமே ஏற்கனவே மும்மொழியில் இருக்காங்க. நான் சொல்ல அட்லீஸ்ட் 20%. நீங்க டேட்டா எடுத்து பார்த்துங்க. அட்லீஸ்ட் அவங்கெல்லாம் ரொம்ப சொல்றாங்க, நான் உடன்படலை. ஆனால் அட்லீஸ்ட் 20% இருக்கு. உங்களுக்கு தமிழை தாய்மொழியாக கொள்ளாதவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. ஸோ மும்மொழி கொள்கை ஏற்கனவே இருக்கு. 55% எல்லா பிரைவேட் ஸ்கூல்லையும் இருக்கு. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு தடவை நீங்க சொன்னீங்கன்னா அது அடுத்த சட்ட போராட்டத்துக்கு நல்லா வழிவகுக்கும். நல்ல ஒரு பாலிடிக்ஸ். இல்லை சார், மும்மொழி கொள்கையை நம்ம ஏத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இங்க நம்ம கொள்கை கிடையாது, தமிழ்நாட்டு கொள்கை அது இல்லை. ஏத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஏத்துக்கிட்டா 22 மொழிகள்ல ஒரு மொழி படிக்கணும். ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி படிச்சுக்க வேண்டியது. கரெக்ட்டுங்களா? அருமையா சொன்னீங்க. ரைட். அங்க தெலுங்கு, மலையாளம், மற்ற இன்ன பிற மொழிகள் இருக்குல்ல, அந்த வரிசைப்படுத்தி நான் சொல்றேன். அதுல அதுக்கான டீச்சர் இல்லைன்னா மறுபடியும் அதுல எதுல எக்ஸஸா அதிக மாணவர்கள் படிக்கிறாங்கன்னு இருக்காங்களோ அதை போய் படின்னு சொல்ல போறோம். நடக்கும். அவ்வளவுதான். அப்படின்னா ஹிந்தி தான் நிக்கும். அவ்வளவுதான். ஹிந்தி அழகா வந்துட்டீங்க பாருங்க. அப்ப பெரும்பான்மை மக்கள் விரும்பக்கூடிய மொழி ஹிந்தி. சொன்னது யாரு? அப்படி ரிப்பீட் பண்ணி போடுங்க சார். 26,000 ஹிந்தி டீச்சரை போட்டிருக்கோம் அப்படின்னு அமித்ஷா சொன்னாரு. வட மாநிலங்கள்ல அதே போல ஹிந்தி டீச்சரை கொண்டு வந்து போட போறீங்க. அதுதான் நடக்கும். நம்ம ஊர்ல பேசுவோம். நம்ம ஊர்லயும் ஹிந்தி டீச்சர், தெலுங்கு டீச்சர் கொண்டாங்க. நீங்க மலையாள டீச்சர் கொண்டாங்க, கன்னட டீச்சர் கொண்டாங்க. எனக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு அந்த ஆப்ஷன் இருக்குல்ல சார். சட்டத்துல என்ன எழுதிருக்கு? 3வது நம்ம தேசிய கல்விக்குள்ள என்ன எழுதிருக்கு? எனி இந்தியன் லாங்குவேஜ் வச்சுக்கோங்க. வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? நீங்க கன்னட வச்சுக்க. நீங்க அழகா சொல்றீங்க, உங்களுக்கு மனசை மீறி வந்துருச்சு. அப்ப எல்லாரும் ஹிந்திக்கு போயிருவாங்கல்ல. எல்லாரும் ஹிந்திக்கு போயிட மாட்டாங்க. சொன்னது நீங்க ரிப்பீட் பண்ணிடுவேன். நான் வச்சிருக்கேன் ரெக்கார்டு புரியுங்களா? சொன்னது நீங்க. அப்ப எல்லாரும் ஹிந்திக்கு போயிருவாங்களா? அதான் ஆசைப்படுறீங்கன்னு சொன்னீங்க. எல்லாரும் ஹிந்திக்கு போன பெரும்பான்மை தானே சகிக்க முடியும். யார் ஆட்சியில் இருக்கா? திமுகவா அதிமுகவா? அதையா சொல்ல மாட்டீங்களா? திமுக. ஏன்? அவங்க தான் அதிக எம்எல்ஏ வச்சிருக்காங்க. as simple as this. அப்ப யாரு அதிக வச்சிருக்காங்க ஜெயிப்பாங்க. அப்ப எல்லா மக்கள் இந்திய விரும்பினா நீங்க கொடுக்கணும்ல. மாதேஷ் ஒப்புக்கொள்கிறார், பெரும்பான்மை மக்கள், தமிழக மக்கள் இந்தியை விரும்புவார்கள். அப்ப இந்தி கொண்டு வர, அப்ப தமிழக மக்களுடைய விருப்பத்துக்கு விரோதமா ஏன் போறீங்க?